பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆன்லைனில் வாங்குற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி வரது கிடையாது. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், வரது வேறு ஒன்றா இருக்கும். ஒரு சில நேரம் தான் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி கரெக்டாக வரும். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ, நெய்பர்ஸோ நம்ம கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையை சொன்னால், நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாம அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி ஊருக்கே அதை வந்து ஸ்பீக்கர் போட்டு சொல்லிடுவோம். அது தப்பில்லை. வேதத்தில் பாருங்க, நீதிமொழிகள் 3:29 போட்டிருக்கு, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, உங்களை நம்பி ஒருத்தவங்க உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரோதமா நீங்க வந்து தீமையான காரியத்தை செய்யக்கூடாது. நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த விஷயம் நம்மளுக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சுட்டு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தேவனோட பிள்ளைகளா இருக்கனால நம்ம எது செஞ்சாலும் அது வந்து ஏசப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படி சொல்ற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. அதனால தேவனோட அன்பை உங்களோட செயல்கள் மூலமா வெளிப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு தீமை செய்யாம எல்லாரிடத்தையும் அன்பாருங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you order something online, you will not always receive what you ordered. Sometimes the product that you have ordered might not even match the image that they have provided. Sometimes the quality will be very poor. Sometimes you even receive a wrong product. So likewise in our life, some people trust us and share some of their personal problems with us. But what we do is we share it with other persons with different kind of story. It just passes on, and in the end it will be a totally different story. Will you be happy if this happens to you? Look what the Bible says in Proverbs chapter 3 verse 29. Don't plan any harm against your neighbor, for he trusts you and lives near you. Yes, you should not plan anything that harms them. Whatever you do, before executing that plan, think, if what you're going to do happens in your life, will you be happy or will you get upset? And then execute the plan. As a child of God, your action should express the love of God. Instead, the other person should not think they see themselves as Christians but they are behaving like this. No, whatever you do should express the love of God. Instead, it should not lead anger and it should not give bad impression. So whatever you do, think before you do it. Don't plan anything harm against your friends or neighbor. Be kind and help each other and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.